My dear students, welcome back to Nurses Profile Channel. A Madras Medical College, MMC அப்படின்னு சொன்னாலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரீம் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். எப்படியாவது இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல ஒரு மெடிக்கல் கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது நிறைய மாணவர்களோட கனவு அப்படின்னு சொல்லலாம். அந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல நீங்க ஒரு பிஎஸ்சி நர்சிங்கோ, பிஃபார்மோ, பிபிடியோ இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா எவ்வளவு கட் ஆஃப் வேணும், லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு என்ன மாதிரி கட் ஆஃப்க்கு இந்த சீட்ஸ் வந்து அலாட் ஆயிருக்குது, இந்த வருஷம் 2025க்கு என்ன மாதிரி கட் ஆஃப் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கூடவே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். நம்மளோட சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. நம்ம எல்லாருமே படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன வருஷம் பாத்தீங்கன்னா 1835ல இருந்தே இருக்கக்கூடிய ஒரு பழமையான மருத்துவ கல்லூரி. எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ள எக்கச்சக்கமான பேஷண்ட்ஸ் வரக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான். சோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு அண்டர்ல வரக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ். அண்ட் NIRF ரேங்கிங் படி 2024 ரேங்க் படி 10வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான காலேஜ். ஸ்டேட் ரேங்க் பார்த்தோம்னா எப்பவுமே நம்மளோட மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்க என்னென்ன கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறது பாத்துக்கலாம். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, MBBS, BDS எந்த ஒரு கோர்ஸ்க்கு சீட் வேணும்னாலுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கவுன்சிலிங்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணணும். சோ இந்த கவுன்சிலிங் நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா www.medicalselection.org அப்படிங்கிற வெப்சைட்ல தான் நமக்கு என்ன செய்வாங்கன்னா துணை மருத்துவ படிப்புகளுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஓபன் பண்ணும்போது நீங்க அதுல அப்ளை பண்ணீங்கன்னா போதும். கவுன்சிலிங்ல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை தேர்ந்தெடுத்து வரலாம். நம்ம தனியா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்குன்னு அப்ளிகேஷன் எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்முமே இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு சீட் வேணும்னா ஒரே வழி வந்து TN மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி மூலமா நடத்தக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்டோட கவுன்சிலிங்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ இதுல எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்மளோட சேனல் என்ன செய்யுங்க அப்படின்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 11 கோர்சஸ் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல வந்து ஆஃபர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து பிஎஸ்சி நர்சிங். மேலுக்கு வந்து 5 சீட் இருக்குது, ஃபீமேலுக்கு பாத்தீங்கன்னா 45 சீட் இந்த காலேஜ்ல இருக்குது. ஸோ டோட்டலா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல நமக்கு 50 பிஎஸ்சி நர்சிங்கான சீட் இருக்குது. இதே மாதிரி பிஃபார்ம் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து 60 சீட் வந்து கொடுக்குறாங்க. BASLP பேச்சுலர் இன் ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல 25 சீட் இருக்குது. பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 20 சீட் இருக்குது. அடுத்து பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 20 சீட் இருக்குது. பிஎஸ்சி கார்டியோ பல்மோனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 10 சீட் இருக்குது. அடுத்து பிஎஸ்சி கார்டியக் டெக்னாலஜி இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா வெறும் 7 சீட் தான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல கொடுக்குறாங்க. அடுத்து பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 10 சீட் கொடுக்குறாங்க. அடுத்து பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி இந்த கோர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா 14 சீட் இருக்குது. அடுத்து பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸ் இதுக்கு 20 சீட்டும், பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி கோர்ஸுக்கு வந்து 10 சீட்டும் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்கன்னா 11 கோர்ஸ் இருக்குது, 247 சீட் இருக்குது. ஸோ நமக்கு இந்த சீட் அப்படிங்கிறது வருஷம் மாறுபடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கூடும், சில நேரங்கள்ல குறையும். பட் மோஸ்ட் ஆஃப் த இயர் பாத்தீங்கன்னா சீட் வந்து அதிகம் தான் ஆகுமே தவிர சீட்டை என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா குறைக்க மாட்டாங்க. ஒருவேளை இந்த வருஷம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல நியூவா ஏதாவது கோர்ஸ் ஆட் பண்ணாங்கன்னா, இந்த 11 கோர்ஸையும் தாண்டி நிறைய துணை மருத்துவ படிப்புகள் இருக்குது, அந்த கோர்சஸ் ஏதாவது ஆட் பண்ணாங்க அப்படின்னா இந்த சீட்டும் கோர்சஸும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்க்கு எந்த மாதிரி கட் ஆஃப்ல லாஸ்ட் 2 இயர்ஸா சீட் வந்து அலாட் ஆயிருக்குது அப்படிங்கறத பார்ப்போம். லாஸ்ட் 2 இயர்ஸா உள்ள டேட்டா நம்ம பார்க்கும்போது இந்த வருஷம் 2025க்கு எந்த மாதிரி நமக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் எப்பவுமே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்க்கு ஹையஸ்ட் கட் ஆஃப் இருந்தா மட்டும் தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா பிளேஸ் ஆக முடியும். ஸோ 2023 பொறுத்தவரையில நமக்கு பிஎஸ்சி நர்சிங்க்கு ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் வந்து 199.5க்கு கிடைச்சிருக்குது. லாஸ்ட் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 161.5க்கு கிடைச்சிருக்குது. ஸோ இந்த 2023ல இந்த லோவஸ்ட் கட் ஆஃப்ங்கிறது
ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்சது கிடையாது, நமக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் பிளஸ் ரீஅலாட்மெண்ட்ல கிடைச்சதையும் சேர்த்து தான் நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் 2024 பொறுத்தவரையில இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கடைசியா கிடைச்ச கட் ஆஃப் தான் இதுல என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ பிஎஸ்சி நர்சிங்க்கு 2024 பொறுத்தவரையில மேலுக்கு 199 ஃபர்ஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது. அதே இது மேலுக்கு வந்து 194 லோவஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது. கேர்ள்ஸை பொறுத்தவரையில 198.5 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது. 186.8 அப்படிங்கிறது ஃபீமேலுக்கு கட் ஆஃப் வந்து லோவா இருந்திருக்குது. பிஃபார்மை பொறுத்தவரையில நமக்கு 2023ல 199.5 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 2024ல 198.5 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 163 லோவஸ்ட் கட் ஆஃபா 2023க்கு கிடைச்சிருக்குது. 177.5 அப்படிங்கிறது 2024 வந்து லோவஸ்டா இருந்திருக்குது. பிஏஎஸ்எல்பியை பொறுத்தவரையில 199.5 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் 2023ல, 124.5 அப்படிங்கிறது லோவஸ்ட் கட் ஆஃப். இதே இது 2024ல நமக்கு 196.5 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது. 176.5 அப்படிங்கிறது லோவஸ்டா இருந்திருக்குது. இதே இது பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜியை பொறுத்தவரையில 198 அப்படிங்கிறது 2023ல ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 196.5 அப்படிங்கிறது 2024ல ஃபர்ஸ்ட் கட் ஆஃப். 2024 பொறுத்தவரையில 175.5 வந்து லோவஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது. 116.5 அப்படிங்கிறது 2023க்கு லோவஸ்டா இருந்திருக்குது. அடுத்து பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜியை பொறுத்தவரையில 2023ல நமக்கு 193 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 110.5 அப்படிங்கிறது லோவஸ்ட் கட் ஆஃப். அதே இது 2024ல 194.5 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 170.5 அப்படிங்கிறது லோவஸ்ட் கட் ஆஃப். கார்டியோ பல்மோனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜியை பொறுத்தவரையில 198.5 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 186 அப்படிங்கிறது 2023க்கு லோவஸ்ட் கட் ஆஃப். அதே இது 2024ல 196 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 187.5 அப்படிங்கிறது லோவஸ்ட் கட் ஆஃப். அடுத்து பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜியை பொறுத்தவரையில 2023ல 198.5 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 187 லோவஸ்ட் கட் ஆஃப். 2024ல 198 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 193.5 அப்படிங்கிறது லோவஸ்ட் கட் ஆஃப். பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜியை பொறுத்தவரையில 191.5 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 186 அப்படிங்கிறது லோவஸ்ட் கட் ஆஃப். அதே இது நமக்கு 2024ல 194 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 180 அப்படிங்கிறது லோவஸ்ட் கட் ஆஃப். டயாலிசிஸ் டெக்னாலஜியை பொறுத்தவரையில 191.5 அப்படிங்கிறது 2023ல ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 2023ல 186 வந்து லோவஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது. அதே மாதிரி 194 வந்து லாஸ்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 180 அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் வந்து லோவஸ்ட் கட் ஆஃப். அடுத்து பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி 195.5 அப்படிங்கிறது 2023ல ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 185 அப்படிங்கிறது லோவஸ்ட் கட் ஆஃப். லாஸ்ட் இயர் வந்து 192.5 வந்து ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 178 அப்படிங்கிறது லோவஸ்ட் கட் ஆஃப். பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷனை பொறுத்தவரையில நமக்கு 2023ல 191.5 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 176.5 அப்படிங்கிறது லோவஸ்ட் கட் ஆஃப். லாஸ்ட் இயர் 187.5 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 174.5 அப்படிங்கிறது லோவஸ்ட் கட் ஆஃப். பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜியை பொறுத்தவரையில 2023ல 191.5 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 182.5 அப்படிங்கிறது லோவஸ்ட் கட் ஆஃப். லாஸ்ட் இயர்ல 193 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 179 அப்படிங்கிறது லோவஸ்ட் கட் ஆஃபா கிடைச்சிருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நமக்கு வந்து பார்க்கும்போது ஸோ இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எப்படி இருந்திருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் அப்படிங்கிறது எப்பவுமே 199, 194, 196 அந்த மாதிரிப்பட்ட ரேஞ்ச்ல தான் நமக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா கிடைச்சிருக்குது. பட் லோவஸ்ட் கட் ஆஃப் நமக்கு வந்து 175 வரைக்குமே நமக்கு என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா கிடைச்சிருக்குது. பட் எப்பவுமே வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் அப்படிங்கறதுனால நீங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை எய்ம் பண்றீங்கன்னா 180க்கு மேல உங்களோட கட் ஆஃப் இருக்கிறது தான் வந்து சேஃபர் சைட். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்த வீடியோல நம்ம மதுரை மெடிக்கல் காலேஜ் அண்ட் அதர் மெடிக்கல் காலேஜோட கட் ஆஃப் அனலைஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா பண்ணலாம். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.